அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு பிரம்ம புராணம். இப்போ இந்த பிரம்ம புராணம் அப்படிங்கிற தலைப்பை கேட்ட உடனே பெரும்பாலானவருக்கு என்ன தோணும்னா, ஏதோ அந்த ஆதி புராணத்தை சொல்ல போறார் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு முடிவு பண்ணிருப்பீங்க. அதுவும் சொல்ல போறேன். இருந்தாலும் அதோட நிறைய தொடர்பான விஷயங்களை நம்ம பேச போறோம். இப்ப பொதுவா இந்த தலைப்பை கேட்கும்போது நம்முடைய மனது எப்படி சிந்தனை பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியரா பழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் எடுத்துக்கும். இப்ப இந்த பிரம்ம புராணம் அப்படிங்கிற பேருக்கு பதிலா இப்ப சிவபுராணம்னு ஒரு பேரை கொடுத்துருந்தேன்னு வச்சிருக்கேங்க. உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? மணிவாசக பெருமான் சொன்ன சிவபுராணத்தை தான் பேசுவார் போல் இருக்கு அப்படின்னு தோணும். காரணம் என்னன்னா, இதெல்லாம் மனதுல ஏற்கனவே பதியப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால அதுக்குத்தான் மனசு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி இப்ப இந்த பிரம்ம புராணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஏதோ பிரம்மத்தை பத்தி பேசுவாரோ இல்ல ஆதி புராணத்தை பத்தி பேசுவாரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோன்றி இருக்கலாம். இங்க நம்ம என்ன பேச போறோங்கிறது பாடத்தை ரொம்ப ஆழமாவும் நுணுக்கமாகவும் கவனிங்க. இப்ப பொதுவா புராணம் அப்படிங்கிற சொல் ரொம்ப பழமையானது. அதாவது பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் வருகின்ற அர்த்தத்திலே இந்த புராணம் என்ற சொல் கையாளப்படுகின்றது. ரொம்ப புராதனமா இருக்கு பழைய காலத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த புராணமும் மிகவும் பழமையானது. இப்போ நெடுங்காலமாகவே தேவர்களாலும் முனிவர்களாலும் முதலாகவே செவி வழியாக கற்பிக்கப்பட்ட வேதாந்த விஷயங்களை வேத வியாசர் என்னும் மகரிஷி புராணங்களாக எடுத்து தொகுத்து நூல்களாக மாற்றினார். இப்ப இந்த புராணங்கள் எல்லாம் வேத வியாசரால் தான் நமக்கு சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி பெரும்பாலும் எல்லாம் செவி வழி செய்திகளாகத்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசப்பட்டு வந்தன. இந்த வேத வியாசர் தான் என்ன பண்ணார்னா 18 புராணங்கள் எடுத்து தொகுத்தார். அது மகா புராணங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இப்ப இந்த 18 புராணங்களை நம்ம மகா புராணங்கள் அப்படின்னு சொன்னாலும் இதோடு சேர்ந்து உப புராணங்களும் நிறைய ஒரு 18 புராணங்கள் இருக்கின்றன. அப்போ புராணங்கள் என்றால் பண்டைய இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ மகா புராணங்கள் 18, உப புராணங்கள் 18, மொத்தம் 36 புராணங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த புராணம் என்பது என்னன்னா, சுருக்கமாக சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து கூறுவதே புராணம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேதத்துல ஒற்றை வரியில சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். இப்ப உதாரணத்துக்காக சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்ன? உண்மையையே பேசு, அறத்தை பின்பற்று அப்படின்னு அதுக்கு தமிழ் அர்த்தம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வேதம் கையாளுகின்றது. இப்ப இந்த வார்த்தையை ஒற்றை வரியில ஒருத்தர் சொன்னா அவருக்கு எல்லாம் புரிஞ்சிடுமா? சத்தியம் வத அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் நான் சத்தியத்தை தான் பேச போறேன்னு அவர் புரிஞ்சுக்குவாரா அப்படின்னா எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப உடனே ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சத்தியம் வத அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கதையை உண்டாக்கி விட்டார்கள். அந்த கதை தான் என்ன? அரிச்சந்திரனுடைய கதை. அரசனுடைய அரிச்சந்திரன் கதை ஒரு உண்மை பேசுபவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மகாராஜாவுடைய அரிச்சந்திரன் வரலாற்றை நாம படிக்கிறோம். இது புராண கதை. அது மாதிரியே தர்மம் சர அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தர்மத்தை பற்றி உபதேசிக்க வேண்டும் என்றால் அதை எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும்? அப்ப அதுக்கு மகாபாரதம் வந்தது. மகாபாரதத்திலே தர்ம புத்திரனுடைய கதையாக நம்ம தர்மம் சர அப்படிங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய விளக்கங்களை நம்ம பார்க்கிறோம். பொதுவா பாகவதம் இந்த மாதிரி புராணத்தில் இருந்துதான் நிறைய விஷயங்களை தொகுத்தெடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில இந்த மகா புராணங்களில் முதலில் தோன்றியது பிரம்ம புராணம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஆதி புராணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு.
அப்ப இந்த புராணம்னா என்ன, இந்த புராணங்களுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 5 விஷயங்கள் அடங்கப்பட்டிருக்கின்றன இந்த புராணங்கள். அது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் இந்த பேரண்ட படைப்பு, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத முதல் லட்சணமாக பார்க்கிறோம் புராணங்கள்ல. அப்புறம் இரண்டாவதாக பிரளயம் முதல் உலகம் அழிவதும் தோன்றுவதும் எப்படி அப்படிங்கிற விஷயமும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் மன்வந்திரங்கள், அதாவது இப்போ கல்பம், அதாவது 4 யுகங்கள் இதெல்லாம் வருது இல்லையா, அது இதில் பேசப்பட்டிருக்கின்றன. அப்புறம் மனித படைப்பிலே மனிதர்கள் வாழ்ந்த ராஜ்யங்கள், அரசாட்சியில சூரிய வம்சம், சந்திர வம்சத்தினுடைய வரலாறு, அப்புறம் அரச பரம்பரையினுடைய சரிதம் அப்படின்ட்டு 5 விதமான லட்சணங்களை இந்த புராணங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இப்ப இந்த 5ம் பிரம்ம புராணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 5 விஷயங்களும் பிரம்ம புராணத்திலே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னன்னா, இந்த 5 விஷயங்களும் எழுதின காலகட்டங்கள் வியாசருடைய காலகட்டமாக இருந்ததுனால அவர் அதை எடுத்து தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி எல்லா புராணங்களும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்வரனுடைய மகிமையை தான் இங்க சொல்லுது. அரி, அரண், அயன் என்ற மும்மூர்த்திகளை பற்றி கூறி, சிவபுராணங்களிலே சிவனை பற்றி உயர்த்தி, சிலவற்றில் விஷ்ணுவை பற்றி உயர்த்தி இந்த புராணங்கள் பேசுகின்றன. இப்ப ஒவ்வொரு தேவதைகளை பற்றியும் இந்த புராணங்கள் இருக்கின்றன. அது நிறைய புராணங்கள் இருக்குது. அதுதான் இந்த 18 புராணங்கள், உப புராணங்கள் எல்லாம் வருது. அப்போ இந்த பிரம்ம புராணத்தை ஒரு ராஜசிக புராணம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்ப ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் ஒவ்வொரு வியாசர் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப ஒவ்வொரு கல்பத்துல ஒவ்வொரு உலகம் தோன்றி அந்த உலகம் அழியும் போது இன்னொரு புது பிரபஞ்சம் படைக்கப்படும் போது அங்கு ஒரு வியாசர் திருப்பி இதை எடுத்து எழுதுகிறார் அப்படின்ட்டு புராணம் சொல்லுகிறது. இதெல்லாம் மகாபாரதத்திலேயே நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் புராணங்களும் பேசுகின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பிரம்ம புராணத்திலே நிறைய உப புராணங்கள் உள்ள மகான்களுடைய ரிஷிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள், அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப நம்ம இந்த பிரம்ம புராணம் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா பல நாட்கள் ஓடும். அப்ப பல நாட்கள் ஓடுனா இப்ப இந்த பாடத்துல எப்ப முடிக்க முடியும்னா அதுக்கு எத்தனை கிளாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அவ்வளவு விவரங்கள், அவ்வளவு கதைகள், அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா நாம இந்த சுவாரஸ்யமான விஷயங்களுக்குள்ள போய் தான் நம்ம நிறைய காலங்களை வீணாக்கி விட்டோம். இப்ப உண்மை விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக இப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள நம்ம வரோம். அப்போ நாம இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எதை காட்டி கொடுப்பதற்காக வருகின்றன அப்படிங்கிற அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு பயணம் பண்ணும்போது லகுவாக நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப இது போன்ற விஷயங்களை நம்ம எடுத்து கொஞ்சம் ஆழமாக உள்ள போய் பார்க்கிறோம். ரெண்டும் கம்பாரிசன் பண்றோம். அதாவது ஒரு விஷயத்தை மூடத்தனமாக பின்பற்றாம அதை அறிவுபூர்வமாக நாம ஆராய்ச்சி பண்ணி அதற்கு சரியான ஒரு விடையையும் நாம் தெரிந்து கொள்ள விரும்புறோம். அப்போ அந்த அடிப்படையில இப்ப இந்த சிருஷ்டி இருக்கு இல்லையா, படைப்பு, அது எப்படி வந்தது அப்படின்னு புராணம் சொல்லுதுன்னா, இப்ப இந்த மொத்த உலகம், இந்த மனிதன் சுற்றி காணப்படுகின்ற இந்த மொத்த பிரபஞ்சமே ஒரு அழகு ததும்பியதாக காணப்படுகின்றது. இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, வெளியே இடத்துக்கு போறீங்க, டூரிஸ்டா ஒரு டிராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இமயமலைக்கோ, ஊட்டிக்கோ, கொடைக்கானலுக்கோ இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சிகள் பொருந்திய இடங்களுக்கு நீங்க போய் பாருங்களேன். உங்களுடைய மனசு ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் அங்க அடையறத பார்க்கலாம். நீங்க என்னவோ பார்வையினால ஒரு விஷயத்தை பார்க்கத்தான் செஞ்சீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருதா இல்லையா? அங்க என்ன பண்ணுனீங்க? ஆனந்தத்துக்காக ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஒரு முயற்சியும் எடுக்கல. ஒரு இயற்கையான இடத்தை போய் பார்த்த உடனே மனசு ஆனந்தத்துல துள்ளி குதிக்கும். அது மாதிரி அழகான மலர்களை பாருங்களேன், ஒரு மலர் தோட்டம், பூந்தோட்டம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனசு அப்படியே ஆனந்தத்துல துள்ளி குதிக்கும். அப்ப இது மாதிரி நிறைய இயற்கையினுடைய பேர் அழகு இருக்கு பாருங்க. அந்த பேர் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. காரணம் என்னன்னா, இயற்கையில் காணுகின்ற மலைகளும், ஆறுகளும், பள்ளத்தாக்குகளும், நீர்வீழ்ச்சிகளும், அப்புறம் இந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகின்ற விண்மீன்களும் எல்லாமே ஒரு எழில் மிக்கவைகள், மிக மிக நுட்பமானவைகள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தன, எப்படி படைக்கப்பட்டன அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் பிரபஞ்சத்துல பார்க்கிறோம். பிரபஞ்சத்துல வானவெளியில, ஆகாயத்துல கோடான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் மற்ற கிரகங்களையும் பார்க்க முடிகின்றது. பூமி என்ற ஒரு பூமி பந்துக்குள்ள இயற்கையினுடைய படைப்பிலே
ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து அதிலே மனம் ஆனந்தம் அடைகின்றது. அப்ப இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள்லாம் ஒரு பயபக்தியை நமக்கு ஊட்டுவதாகத்தான் இருக்கின்றன. ஏன், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர தன்மையில் இருப்பதனால்தான் நம்மை அறியாமலேயே அந்த ஆனந்தம் நம்மிடத்திலே மலர்கின்றதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ ஒரு இயற்கையை பார்த்து நம்ம ஏன் ஆனந்தம் அடையணும்? நமக்கு வேறாக இருக்கின்ற அந்த மலர்களை பார்க்கும்போது மனசு மகிழ்ச்சியில துள்ளுது. ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது, ஒரு அருவியை பார்க்கிறோம், அப்புறம் ஒரு கடல் அலைகளை பார்க்கிறோம், அப்புறம் மலைகளை பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும் போதெல்லாம் மனம் மகிழ்ச்சியை ததும்புவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த இயற்கையான இறைவன் அந்த ஈஸ்வரனாகவே இருப்பதினால்தான் அந்த இயற்கையில் நாமும் ஒரு அங்கம் என்பது தெரிகின்ற பொழுது நம்மை நாமே பார்த்து ஆனந்தம் அடைவதற்கு ஒப்பாகும் என்பதுதான் இங்க நான் சுட்டி காட்டுகின்றேன். அப்ப அப்படிப்பட்ட இந்த இயற்கை, இந்த பெரும் சக்தி நம்முடைய நினைவுக்கு எட்டாத காலத்தில் இருந்தே மனித மனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மனித சிந்தனையும் வெகுவாக பாதித்து இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பினால் எழுந்ததுதான் இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தன அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம், கேள்விகள் எல்லாம் நமக்கு அந்த பாதிப்புகளின் மூலமாகத்தான் வெளிப்பட ஆரம்பித்தது. அப்போ மனிதன் படைத்தவற்றிலே மிக மிக பழமையான வேதங்களில் கூட இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. என்ன கேள்விகள்? இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது, இந்த படைப்புகள் எங்கிருந்து வந்தன அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அப்போ இங்க இருப்பு, அதற்கு எதிர்ப்பதமான இல்லாமை, அப்படி இரண்டுமே இன்றி இருளில் மறைந்திருந்த போது இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்தது, எப்படி படைத்தார்கள், இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? இந்த கேள்விகள் தான் இன்றும் கூட நம்மிடையே கேட்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் இந்த இயற்கையினுடைய இருப்பு இல்லாமைங்கிற தன்மை எப்படி நமக்கு தெரியும்? எதுவுமே இல்லை, பிரபஞ்சத்துல எதுவுமே படைக்கப்படவில்லை என்றால் அங்கு இல்லாமைங்கிற ஒரு நிலையில் இருக்குது. அப்ப இல்லாமை என்ற ஒரு நிலையில ஏதேனும் ஒன்று இருந்திருக்க வேண்டும். ஒரு இருப்பு இருந்திருந்தால் தான் இந்த இல்லாமையை இருக்க முடியும். அப்ப இங்க இல்லாமையும் இருப்பும் இருவேறு அம்சங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இப்ப இங்கதான் இந்த அத்வைத சித்தாந்தம் நிலைநாட்டப்படுகின்றது. இப்ப இருமைகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க வந்தா, ஒன்று இருக்கின்றதுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லை என்று சொல்லணும். இப்ப இல்லை என்று நீங்க சொல்லிவிட்டால் அப்படி சொல்பவன் யாருங்கிற கேள்வி வந்துடும். அப்ப இல்லை என்று சொல்கின்றவன் ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அப்ப அங்க இருப்பு இருக்கின்றது. அப்ப இருப்பு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அப்ப இல்லாமை என்ற ஒரு நிலை இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அப்படி இருந்தா தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி அங்க ஒன்றுமே இல்லை, ஆதியில் ஒன்றும் படைக்கப்படவில்லை என்று சாஸ்திரம் பேசுகிறது. அப்ப இந்த பிரம்மாண்டமான விஷயத்தை, இந்த பிரபஞ்ச படைப்பை, இந்த கேள்விக்கு பல கோடி முயற்சிகள் நடந்திருக்கின்றன. பதில் கண்டுபிடிப்பதற்காக பலரும் பல கோடி முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல கோடி முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இந்த கேள்விக்கு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு பதிலும் உண்மையின் ஒரு பகுதி இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் காலம் செல்ல செல்ல இதனுடைய உண்மை உறுதிப்பட்டு கொண்டே தான் வருகின்றது. அப்ப இந்தியாவின் புராதனமான தத்துவ ஞானிகள் இந்த கேள்விக்கு அளித்த பதிலை தற்கால அறிவுடன் இணைத்து இப்ப நான் உங்கள் முன்னாடி பிரம்ம புராணம்ங்கிற தலைப்புல பேச வருகின்றேன். இப்ப பிரம்ம புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நைமிசாரண்யம் என்ற ஒரு அழகிய இடத்திலே சனகாதி முனிவர்களுக்கு சூத்த முனிவர் பிரம்ம புராணத்தை பற்றி எடுத்து கூறுகின்றார். அதாவது வியாசரின் சீடன் ரோமஹர்ஷனருக்கு இதை எடுத்து கூறுவதாகவும் புராண கதைகளிலே சொல்லப்படுகின்றது. அப்போ எப்படி அதை சொல்றார் அப்படின்னா, எங்கும் நீர் சூழ்ந்திருக்க, எல்லா இடத்திலும் நீர் சூழ்ந்திருக்க பிரம்மனாகிய பகவான் விஷ்ணு, இங்க வந்து பகவான் விஷ்ணுவும் அங்க பிரம்மன் தான் சொல்லப்படுகிறது. எந்த பிரம்மன் அடிப்படையில? பரமாத்மா, பரிபூரணன், பரமன் அப்படின்னு சொல்றமே அந்த பிரம்மத்தின் அடிப்படையில இங்க வந்து பிரம்மா அப்படின்னு குழப்பிக்க கூடாது, நான்முக பிரம்மாவோட போய் சேர்த்திக்க கூடாது. பிரம்மம் என்கிற பகவான் விஷ்ணு யோக துயில் கொண்டிருந்தார். அவர் யோகத்திலே அந்த நீரிலே படுத்துக் கொண்டிருந்தார்.
எப்படி படுத்துக்கிட்டு இருந்தார்? நீருக்கு நர அப்படிங்கிற பெயர், அயன என்றால் படுக்கை என்று பெயர். அப்ப நாராயணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி வந்ததுன்னா, இந்த நீரில் படுத்துக் கொண்டிருப்பதனாலே அவருக்கு நாராயணன் அப்படிங்கிற பேரு. அப்ப நீருக்கு சமஸ்கிருதத்துல நர என்றும் அயன என்றால் படுக்கை என்றும் சொல்லும் போது, நாராயணன் என்னும் போது நீரிலே படுத்துக் கொண்டிருப்பவர் அப்படின்னு பொருள். அப்ப நீரிலே படுத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரிடத்திலே இருந்து முதலில் வெளித்தோன்றியது என்ன? ஒரு முட்டை. இப்ப இததான் தசாவதார கதை சொல்லும். புராணத்துல தசாவதார கதையில பகவான் நாராயணனுடைய முதல் அவதாரம் என்ன? மச்ச அவதாரம். அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த படைப்பு என்பது முதலில் நீரில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதே ரொம்ப சூட்சமா பரிபாசையில ஊடகமாக சாஸ்திரம் பேசுகிறதுங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். இந்த படைப்பின் சாராம்சம் எடுத்த உடனே மனித பிறவியான்னா இல்ல. படைப்பில் முதலில் ஒரு மச்ச அவதாரமாக மீனாக நீரிலேதான் படைப்பு உண்டாக்கி இருக்க முடியும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்றன. அப்படி படைக்கப்பட்ட முதல் படைப்பு, முதல் பிறவி ஒரு நீரிலே பிறந்திருக்கின்றது. அந்த நீரிலே பிறந்த அந்த பிறவியின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு முட்டையாக இருக்கும். ஏன்னா ஒரு மீன் முட்டை தானே இடுது, அப்படியே குஞ்சு பொறிக்கிறதும் இருக்கு, முட்டையிடுற இனமும் இருக்கு. அந்த வகையில முதலில் முட்டை இடுகின்ற மீனை தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முட்டை, ஒரு அண்டம் வெளி தோன்றியது. அதனுள்ளே பிரம்மா இருந்தார். அவரே ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு புராணம் பேசுது. இப்ப புராணம் எப்படி பேசுதுன்னா, கற்பனையில நம்ம படிச்சுக்கிட்ட மாதிரி, இப்ப நாராயணன் அப்படியே பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பாரு. இப்ப நாராயணன் எப்படி ஆதிசேஷன்ல அந்த பாம்பு மேல பள்ளி கொண்டிருப்பாரு. அவருடைய தொப்புல இருந்து ஒரு தாமரை வெளிப்படும். அந்த தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றி இருப்பார். இப்படிதானே புராணம் பேசுது. அப்ப புராணம் இப்படி பேசுறத விட நமக்கு என்ன தோணும்? அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தோணும்ல, தோண வேணும் இல்லையா? காரணம் என்ன? ஒரு படைப்பு எப்படி ஒரு ஆணிடத்துல இருந்து உண்டாக்க முடியும்? தொப்புல இருந்து தான் குழந்தை பிறக்குது. ஏன்னா தொப்புள் கொடிங்கிற விஷயத்த நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப தொப்புள் கொடிங்கும் போது பிரம்மா ஒரு பரமனிடத்துல இருந்து பிறக்கிறார். பரமன்னா பிரம்மத்தினிடமிருந்து பிறக்கிறார். அவர் எப்படி பிறக்கிறார்? ஒரு ஹிரண்ய கர்ப்பனாக பிறக்கிறார், ஒரு முட்டையாக பிறக்கிறார். இப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன்றது என்ன தெரியுமா? உண்மையிலேயே பேரண்ட புருஷன் அதுக்கு பேரு. கற்பனை கதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மா மாதிரி தெரியும். ஆனா சயின்டிபிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஹிரண்ய கர்ப்பன்கிறது இந்த ஈஸ்வரன், இந்த பிரபஞ்சம் அப்படின்னு தெரியும். இப்ப ரெண்டு கம்பாரிசன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பிரம்ம புராணத்தை பௌராணிகள் பேசும்போது அப்படியே அந்த ரியாலிட்டியை பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப நம்ம கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ நாராயணன் இப்படி பிறந்தாரு, ஆதிசேஷன்ல இருந்து பிரம்மா வந்தாரு, இப்படி எல்லாம் உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு கதையிலேயே காணாம ஓடிட்டு இருக்குது. இப்ப நாம என்ன சொல்றோம்? சயின்டிபிக்கலாவும் ரியாலிட்டியாவும் நம்ம அறிவுபூர்வமாவும் விஷயங்களை உள்வாங்கணும். அப்படி வாங்கும்போது இங்க படைப்பு முதலில் எப்படி நடந்திருக்கின்றதுன்னா நீரின் மூலமாக நடந்திருக்கிறதுன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கணும். முதல் படைப்பு நீரில் தான் தொடங்கி இருக்கின்றதுன்னு புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன்னா யாரு அப்படின்னு அடுத்த அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் என்றால், இந்த ஹிரண்ய கர்ப்பன் என்பவன் ஈஸ்வரன், ஒரு பேரண்ட புருஷன் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த பேரண்ட புருஷன் ஈஸ்வரன் யாரால் படைக்கப்பட்டிருக்கிறான்? உண்மையிலேயே பரபிரம்மத்தினாலே படைக்கப்பட்டிருக்கின்றான், பிரம்மத்தினாலே படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த உண்மையை இங்க கரெக்டா மேட்ச் பண்ணிக்கணும். நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? அறிவிலிருந்து மனசு வந்துச்சுன்னு சொல்லுது. படைப்பு எங்க தொடங்குது? அறிவினிடத்திலிருந்து படைப்பு தொடங்குதுங்குது. பிரம்மத்திடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது, அந்த பிரம்மத்தினிடமிருந்து ஈஸ்வரன் வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லுது. அதையே தான் இப்ப இங்க சொல்லுது இந்த புராணம். அப்ப ஹிரண்ய கர்ப்பன் சூக்கும நிலையில் உள்ள படைப்பிற்கு முற்பட்ட உலகமானது ஒரு ஒழித்து கொண்டிருக்கும் தங்க முட்டைக்கு ஓமானமாக காட்டப்படுகின்றது. ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில ஹிரண்யான்னா தங்கம், கர்ப்பன் என்றால் கரு அல்லது முட்டை அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹிரண்ய கர்ப்பன் என்றால் தங்க முட்டை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பிரபஞ்சத்தை தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் படைப்பு தொழிலை செய்யும் பிரஜாபதியான நான்முகன் என்னும் பிரம்மாவே ஹிரண்ய கர்ப்பன் என்று இங்கு கூறப்படுகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும். இப்ப நம்ம வேதாந்த சாஸ்திரம் இந்த ஹிரண்ய கர்ப்பனை பத்தி விளக்கும். ஏன்னா ஹிரண்ய கர்ப்பன் யாரு? ஈஸ்வரன் அப்படிங்கிற முறையில நமக்கு விளக்கம். அவன் படைப்பும் தொழிலை செய்கின்றான் அப்படின்ட்டு. அது பின்னாடி போலாம். இப்ப இந்த ஸ்வேதாசன உபநிஷத்திலே உள்ள ஒரு மந்திரத்திலே பகவான் ஆதிசங்கரர் விளக்க உரை எழுதும் போது, இதமானதும்
ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும் மிகவும் ஒளிர்வதுமான ஞானமயம் யாரிடம் முழுமையாகவும் செறிவாகவும் உள்ளதோ அத்தகையவனே ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு விளக்க உரை எழுதுறார். அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன் என்பவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, பிரம்மா என்பவன் படைப்பாளி, அறிவாளி. அப்போ அந்த அறிவின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தான் பிரம்மா. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹிரண்ய கர்ப்பன் உலகை படைப்பவனும் ஞான வடிவனும் ஆவான் அப்படிங்கிறது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹிரண்ய கர்ப்பனா யாருன்னா உலகை படைக்கின்ற ஞான வடிவனன் ஆக இருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட ஞானத்துடன் ஆசையும் இருப்பதினாலே அவன் இச்சா சக்தி வடிவனாகவும் இருக்கின்றான். அப்போ இங்க படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மாவுக்கு ஒரு படைக்கும் ஆசை இருப்பதினாலே, ஒவ்வொன்றையும் படைக்கின்ற இச்சை இருப்பதினாலே அவன் ஒரு இச்சா சக்தி வடிவனாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்ப உலகை படைக்கும் பொழுது அவனுடைய கிரியாசக்தியானது, கிரியாசக்தினா செயல் செய்கின்ற வேலையானது முதன்மையாக காணப்படுவதனாலே அவன் பிராணன் என்கின்ற பிராணசக்தியாகவும் இருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து விளக்கிட்டே வருது. இப்ப ஹிரண்ய கர்ப்பன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுல நிறைய சூட்சுமங்கள் அடங்கி இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா இச்சா சக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகளுடன் கூடிய 5 கோஷங்களிலே 5 கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களிலே 3 கோஷங்களான விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம் மற்றும் பிராணமய கோஷங்களை உபாதியாக கொண்டவன் தான் ஹிரண்ய கர்ப்பன். ஏன் ஹிரண்ய கர்ப்பனுக்கு அந்த 3 கோஷங்கள் மட்டும் இருக்குது? மித்த 2 கோஷங்கள் ஏன் இல்ல? அவனுக்கு உடல் இல்ல, அன்னமய கோஷம் இல்ல. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஆனந்தமய கோஷம் இருக்கிறதா அப்படின்னா காரணத்தேகமா அவனுக்கு இல்ல. அப்ப இங்க 3 கோஷங்களை உள்ளடக்கிய ஹிரண்ய கர்ப்பன் இச்சா சக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளை கொண்டவனாக 3 கோஷங்களில் காணப்படுகின்றான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும். பிரம்ம புராணம் என்ன சொல்றான்? ஹிரண்ய கர்ப்பன் முட்டையிலிருந்து 2 பகுதிகளாக பிரிந்து ஒரு பக்கம் சொர்க்கத்தையும் மறுபக்கம் பூமியையும் ஆக்கினார். அவ்விரண்டிலும் ஆகாயம், திக்குகள், காலம், மொழி, உணர்வுகள் உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்னு இங்க பேசுது இந்த பிரம்ம புராணம். அப்புறம் என்ன சொல்றதுன்னா, பிரம்மாவின் மனதில் இருந்து, பிரம்மா எப்படி படைக்கிறாரு? பிரம்மாவின் மனதில் இருந்து மரீச்சி, அத்திரி, ஆங்கிரீசர், புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர் என்ற சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார். அப்ப பிரம்மா எப்படி தோற்றுவிக்கின்றார்? மானசீக புத்திரர்களாகத்தான் தோற்றுவிக்கின்றார். நாம நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெண்ணோட கூடி குழந்தை பெற்றாரா அப்படின்னா அப்படி இல்ல. பிரம்மாவின் மனதிலிருந்து படைக்கப்பட்ட சப்த ரிஷிகளுமே மானசீக புத்திரர்கள் தான். அப்படி படைக்கப்பட்டவர்கள் யாரு? மரீசி, அத்திரி, ஆங்கிரீசர், புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர் அப்படின்ற மானசீக புத்திரர்களாக இந்த சப்த ரிஷிகள் தோன்றினார்கள். அதற்கு பின்னர் ருத்ரனையும் சனத்குமாரரையும் தோற்றுவித்தார் அப்படின்னு எது சொல்லுது? பிரம்ம புராணம் விளக்குகின்றது. மேலும் இந்த பிரம்ம புராணத்திலே இன்னும் சில படைப்புகள் சொல்லப்படுகின்றன. பிரம்மா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து அவர்கள் மூலம் மக்கள் பெருக்கத்திற்கு வித்திட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இதுல இந்த பிரம்ம புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சனத்குமார்கள் இருக்காங்களே 4 பேரு, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த அறிவை அறிந்து கொண்ட பிரம்மனிஷ்டர்களாக இருந்ததுனால இந்த உலகில் விஷயங்கள் அவங்க ஈடுபடவே இல்லை. அப்ப அதனால அவர்கள் மூலமாக படைப்பு உண்டாகவே இல்லை. அப்ப அதனால அவர் என்ன பண்றாரு? மீண்டும் படைப்பை உண்டாக்கும் நோக்கத்தோட ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து அவர்கள் மூலம் மக்கள் பெருக்கத்திற்கு வித்திட்டார் அப்படின்னு இந்த பிரம்ம புராணம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆணினுடைய பெயர் என்ன சொல்லுதுன்னா ஸ்வயம்பு மனு அப்படின்னு சொல்லுது. பெண்ணின் பெயர் என்ன சொல்லுதுன்னா சதரூபை அப்படின்னு சொல்லுது. அப்ப இவர்களுடைய புத்திரன் தான் மனு. ஏன்னா ஸ்வயம்பு மனு சதரூபைக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் தான் மனு. அப்ப மனுவிலிருந்து வளர்ந்த மக்கள் தான் நம்ம எல்லாம் மானிடர்கள், மனுஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த தம்பதியர்களுக்கு வீரவீன், பிரயவிருதன், உத்தானபாதன் என்ற 3 குழந்தைகள் முதல்ல பிறக்கிறாங்க. யாருக்கு? மனுவுக்கு. மனுவனுடைய பரம்பரையில இப்படி எல்லாம்
பரம்பரை உருவாக்குகின்றது. இப்ப அந்த உத்தானபாதனுடைய மகன் யாரு? துருவன். இப்ப துருவன் அவன் ஒரு மிகப்பெரிய ராஜா. அப்ப துருவன் மூலமாக துருவ பரம்பரையில பிராசீன பர்சுகள் தோன்றினார்கள். அதாவது பிரச்சேதனர்கள் எனப்படும் 10 பேர் அவர்களுக்கு பிறந்தார்கள். யாருடைய? துருவருடைய வம்சத்துல. அப்ப இது மாதிரி இந்த வம்சாவளிகள் என்ன ஆகுதுன்னா, ஒரு அரச பரம்பரையாக ஆதியிலிருந்தே விரிந்து கொண்டே வந்து இப்ப இன்றைய மக்கள் தொகையாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரம்ம புராணம் மிக விரிவாக பேசுகின்றது. அப்ப இப்படிப்பட்ட பிரம்ம புராணத்துல பாத்தீங்கன்னா நிறைய உள்ள இருக்கிற கதைகள் பார்த்துக்கிட்டே போனா நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்ப இவர்களுக்கு பின்னாடி தட்சன் வரான். தட்சனுடைய குழந்தைகள் என்ன எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் பிரது இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மருத்துக்கள் இருக்காங்க, இப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியா இந்த பிரம்ம புராணத்துல ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, கத்ருவின் மக்களாகிய நாகர்களில் அனந்தன், வாசுகி, தட்சன், நசூஷன் ஆகியோர் முக்கியமானவர்களாக பார்க்கப்படுறாங்க. அதுல திதி காசியபரிடம் என்ன பண்றான்னா, இந்திரனை வெல்லக்கூடிய ஒரு மகனை எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். காசியப முனிவரிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார். யாரு? இந்த திதி அப்படிங்கிற ஒரு பெண். காசியபர் என்ன சொல்றாருன்னா, குழந்தை கருவுற்ற நாளிலிருந்து நீ நியம நிஷ்டையிலோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தீன்னா உனக்கு நீ எதிர்பார்க்கிற மாதிரி குழந்தை பிறக்கும். ஆனா அந்த நிஷ்டையில நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, நியமத்தை சரியா கடைபிடிக்கலன்னா அதற்கு பங்கம் வந்து விட்டால் உன்னுடைய ஆசை நிறைவேறாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கு சொல்லிடுறாரு. அப்ப இவன் அந்த மாதிரி அந்த நியம நிஷ்டைகளை இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றா, கால்களை கழுவாமல் தூங்க போயிடுறான். ஏன்னா அந்த நியம நிஷ்டைகள்ல தினமும் இப்படிலாம் இருக்கணும் ஒரு சம்பிரதாயம் இருப்பதனால அதுல அவ மீறிடுறான். அப்ப உடனே இந்திரன் என்ன பண்றான், அணு அளவில் அவளது கருவறைகள் நுழைந்து கருவை வஜ்ராயுதத்தால் 7 பகுதிகளாக ஆக்கிவிட்டான். அப்ப அந்த கரு அழ ஆரம்பிக்கிறா. உடனே இந்திரன் சமஸ்கிருதத்துல சொல்றான், மா ருதா அப்படிங்கிறான். மா ருதான்னா அழாதே அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாருதா அழாதேன்னு சொன்ன பிறகு அந்த 7 பேர் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்கள மருத்துக்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப அந்த மருத்துக்கள் என்ன பண்றாங்க, திதிக்கு தான் செய்த விரதத்துல பங்கம் ஏற்பட்டதுனால அவருடைய எண்ணம் ஈடறவில்லை. இந்திரனை வெல்லக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. அப்ப உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்திரனுக்கு உதவியாளர்களாக மாறிவிட்டார்கள். ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்திரனையே வெல்லக்கூடியவளாக ஒரு குழந்தையை பெற்றோன்னு ஆசைப்பட்ட திதிக்கு இந்திரனுக்கு வேலைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரம்ம புராணத்தை இங்க நிறுத்திக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்படியே போன கதை போயிட்டே இருக்கும். இப்ப இந்த மருத்துக்கள் யார் அப்படின்னு உண்மையிலேயே பார்த்தா ரிக்வேதம் சொல்லுது. ரிக்வேத மண்டலம் 6ல மந்திரம் 66ல மழை, பெரும் காற்று, சூறாவளியுடன் கூடிய தேவர்கள் மருத்துக்கள் என்று கூறப்படுகின்றது. அப்ப ரிக்வேதத்தை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, ரிக்வேதத்துல 6வது மண்டலத்திலே 66வது மந்திரத்திலே என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்கள் மருத்துக்கள் என்பவர்கள் வேற யாரும் இல்லை, பஞ்சபூதங்கள் தான். அப்ப அந்த பஞ்சபூதங்களை தான் இப்படி இந்த கதைகள் எல்லாம் ரொம்ப விழாவாரியா நமக்கு எப்படி எப்படியோ விளக்கிட்டு வந்துட்டு கடைசியா கொண்டு எங்க நிறுத்திடுது, இந்த பஞ்சபூத தத்துவங்களை விளக்க வருவதாக நின்று விடுகின்றது. ஆனா இப்ப நாம விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப இந்த பிரம்ம புராணம் படைப்பின் சாராம்சத்தை எடுத்து சொல்லும் போது சேவையாட்களாக யார் இருக்கிறா, இந்திரனுக்கு சேவையாட்களாக யார் இருக்கிறா, இந்த பஞ்சபூதங்களும் இருக்கின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற எல்லாமே, அதாவது வருணன், அக்னி எல்லாருமே யாருக்கு சேவை செய்கிறார்கள், இந்திரனுக்கு சேவை செய்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வரலாற்று சொல்லுகின்றது, கதைகளும் சொல்லுகின்றன. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம சயின்டிபிக்கலா பார்க்கணும். இப்ப இந்த மொத்த படைப்பும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் நிகழ்ந்திருக்க முடியும். அப்ப இந்த சூக்ம பஞ்சபூதங்களில் இருந்து இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் உண்டாயின. இதை பற்றி நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் பஞ்சீகரணம் அப்படிங்கிற முறையில பேசுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்போ புராண கதையிலிருந்து சயின்டிபிக்கலா வரும், ரியாலிட்டி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டோம். இப்ப கதைகள் எல்லாம் கற்பனையா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போவோம், அதுல போய் நம்ம சிக்காம, அப்ப இந்த படைப்பு என்பது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா சிருஷ்டியை பற்றி எல்லா புராணங்களும் ஒரே மாதிரி கதை சொல்லும். நீ எந்த புராணத்தை எடுத்தாலும் கதைகள் மாற்றம் அடையாம செய்திகள் எல்லாம் ஒன்று போலவே வரும். அப்ப நம்ம இந்த புராணத்துக்குள்ள போகாம நம்ம அறிவுபூர்வமாக விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இங்க 2 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அது என்னன்னா, இருப்பு, இல்லாமை அப்படின்ற இந்த 2 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த இருப்பும் இல்லாமையும் இரண்டுமற்ற காலம் ஒன்று இருந்தது என்பதுதான் முதல் அம்சமாக நாம் பார்க்கப்பட வேண்டும். அந்த நிலையிலே இந்த உலகம்
இருக்கவில்லை. இப்ப இனிமேல் தான் நம்ம முக்கியமான டாபிக்கே வரேன், ரொம்ப ஆழமா கவனிங்க. இந்த உலகம் இருக்கவில்லை. அப்போ கடல்கள், சமுத்திரங்கள், ஆறுகள், மலைகள், நகரங்கள், கிராமங்கள், மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள், பறவைகள் இவற்றையெல்லாம் தன்னுள் அடக்கிய நம்முடைய பூமி, மற்ற கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள் மற்றும் படைப்பின் எல்லையற்ற பல விசித்திரங்கள் எதுவுமே அப்போது இருக்கவே இல்லை. இது நமக்கு நிச்சயமாக தெரியுமா? இந்த முடிவு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். எப்படி? இப்ப ஒரு மனிதன் தன்னை சுற்றி எதை காண்கிறான்? அவன் காண்பது என்ன? நிறைய விஷயங்களை பார்க்கறான். நம்முடைய நிலையில, அனுபவத்துல நிறைய விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப அதுல ஒரே ஒரு செடியை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கிளாஸ் கொண்டு வரேன். ஒரே ஒரு செடியை எடுத்துக்குவோம். இப்ப அந்த மனிதன் அந்த செடி உண்டாவதற்கு என்ன தேவைப்படுகின்றதுன்னா ஒரு விதை தேவைப்படுகின்றது. அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த செடி உருவாக வேண்டும் என்றால் அது ஒரு விதையிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவை அடைந்தவனாக தற்போதைய நவீன மனிதன் இருக்கிறான். அப்ப இந்த நவீன மனிதன் என்ன பண்றான்? ஒரு விதையை பூமியில் நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறான். சிறிது காலம் கழித்து ஒரு சிறிய துளிர் அந்த இடத்துல விட்டு ஒரு செடி பூமியிலிருந்து தலை நீட்டி வளர்ந்து அப்படியே சிறிது சிறிதாக பெரிதாகி ஒரு பெரிய மரமாக மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட பெரிய மரத்திலே மீண்டும் என்ன உண்டாகின்றது? பூக்கள், காய்கள், கனிகள் என்று பல விஷயங்கள் உண்டாகி மீண்டும் அந்த மூலத்திற்கே அந்த செடி திரும்பி விதைகளை விட்டுவிட்டு அது அழிந்து விடுகின்றது. பாயிண்ட்டுக்கு வரேன், இந்த பிரபஞ்சம் தோன்றிய பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றிருக்கும், எப்படி மறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு உதாரணமாக ஒரு செடியிலிருந்து எடுத்துக்கிறோம். அப்போ இப்ப ஒரு படைப்பு எப்படி இருந்திருக்கும்னா, ஒரு மூலத்திலிருந்து தோன்றி இருக்க வேண்டும். மீண்டும் அந்த அழிவு என்ற விஷயம் அந்த மூலத்திற்கே திரும்பி இருக்க வேண்டும். அதுதான் இங்க நடக்கணும். வேற எந்த மாற்றமும் இங்க நடக்க முடியாது. அப்ப விதையிலிருந்து முளைத்து மரமாகி மறுபடியும் விதையாகி இப்படி ஒரு சுழற்சியை அது நிறைவு செய்கின்றது. செடிங்கிற ஒரு விஷயத்துல பார்க்கிறோம். அது மாதிரியே ஒரு பறவையை பார்த்தால் அது முட்டையிலிருந்து பிறந்து வளர்ந்து எதிர்கால பறவைகளை உண்டாக்கும் விதைகளாக அந்த முட்டைகளையே இட்டுவிட்டு செல்கிறது. அப்ப பறவை இனமும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. பறவையை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய படைப்பின் சாராம்சம் எப்படி இருக்கின்றது? ஒரு முட்டையில் தொடங்கி பறவை குஞ்சுகள் வெளிப்பட்டு மீண்டும் அந்த தாய் பறவை இறக்கின்ற பொழுது அந்த தாய் பறவையினிடத்திலே இருந்து முட்டை தான் வெளிப்பட்டிருக்க முடிகின்றது. அப்ப இங்கே என்ன தெரியுது? எல்லாமே மூலத்திலிருந்து தொடங்கி மீண்டும் அந்த மூலத்திற்கு திரும்புகின்றது. மிருகங்கள், மனிதர்கள் ஆகிய அனைவரின் விஷயமும் இப்படித்தான் இருக்கின்றது. அப்போ இயற்கையில் உள்ள எல்லாமே, சில விதைகள், சில மூலப்பொருட்கள், சில நுட்பமான உருவங்கள் எல்லாமே ஒரு மூலத்திலிருந்து தொடங்கி மீண்டும் மூலத்திற்கே திரும்புகின்றன. எப்படி? அந்த மூலம் என்பது எப்படி? மிக நுணுக்கமான, நுண்ணியதான, சூட்சுமமான விஷயமாக இருக்கின்றது. அப்ப அந்த சூட்சுமமான நுண்ணியதிலிருந்து சிறிது சிறிதாக பருத்தன்மை அடைந்து வளர்ந்து சில காலம் அப்படியே தொடர்ந்து பின்னர் மறுபடியும் பழைய நுட்பமான ஆரம்ப நிலைக்கு சூட்சுமமாகவே அதே நிலையை அடைந்து விடுகின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மை நமக்கு புரிய வருது. அப்ப அது மாதிரி சூரிய கிரகணங்கள் புகுந்து விளையாடுகின்ற இந்த மழை துளி கடலிலிருந்து நீராவியாகி காற்றில் வெகு தூரம் மேலே போய் மறுபடியும் நீராக மாறி பூமிக்கு மழை துளியாகத்தான் மீண்டும் வருகிறது. அப்ப இது ஒரு மறுபடி ஒரு சுழற்சி. அப்ப நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாமே இந்த சுழற்சியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப நம்ம இந்த இயற்கையை ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ பெரிய மலைகள் எடுத்துக்கங்களேன், பெரிய மலைகள், பனிப்பாறைகளும் என்ன ஆகுது? ஆறுகளால் அரித்து செல்லப்பட்டு அப்படியே மணல்களாக மாறி, மணல் துகள்களாக மாறி அந்த மணல் துகள்கள் மீண்டும் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டு கடல் படுக்கையில் அடி ஆழத்தில் அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி அது காலப்போக்கிலே பாறைகளாகவும் எதிர்காலத்திலே மலைகளாகவும் மருவி விடுகின்றன. அப்போ சயின்டிபிக்கலா இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? நிரூபிக்கப்பட்ட உண்மைதானே. இங்க படைக்கப்பட்ட எல்லாமே இப்படித்தான் ஒன்றுக்கொன்று அதனுடைய மூலத்திலிருந்து இப்படி மாற்றம் அடைந்திருக்கின்றன.
ஆனா இந்த பரிணாம மாற்றங்கள் என்பது எப்ப நடக்கும்? நேத்து தொடங்கி இன்னைக்கு முடிஞ்சிருமான்னா அப்படி இல்ல. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகியிருக்கலாம். அப்ப இப்படி காலங்கள் எவ்வளவோ கடந்து போயிருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் மாற்றங்கள் அடைந்திருக்கலாம். இப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு பொருள் மூலத்திலிருந்து தொடங்கி மீண்டும் அது தன் மூலத்தை அடைவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமும் தேசமும் தான் இங்க நம்ம சாஸ்திரம் மாயை அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம நடைமுறையில அதை பார்த்தோம்னா எல்லாமே ஒரு சுழற்சிக்குள்ள வந்ததுன்னா இப்ப நாமும் எப்படி வந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப மணலிலிருந்து மலை தோன்றுகின்றது, மலை மறுபடியும் மணலாக மாறிவிடுகின்றது. அப்ப இயற்கையின் இயக்கம் எங்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அப்போ இதுவரைக்கும் மனித அனுபவத்திலே இதற்கு மாறான கருத்துக்கள் யாரிடமும் எழுந்ததில்லை என்பது நமக்கு நன்றாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் இருக்கின்றது. அப்போ ஒரு மணல் துகள்கள் உண்டாக்கும் அதே முறையில் தான் பிரம்மாண்டமான சூரியர்களும் நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தில் உண்டாகின்றன என்பதும், ஒரு அணு எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே முறையில் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதும், பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள ஒரே விதிதான் நிலவுகின்றது என்பதும் உண்மையானால், ஒரு பிடி மண்ணை அறிந்து கொள்வதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மண்ணின் இயல்பையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதங்கள் கூறுவது சரியாக இருக்கின்றனவா அப்படின்னு நம்ம இங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப என்ன இங்க நீங்க புரிந்து கொள்ளணும்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே அது மூலத்துக்கு தான் திரும்புகின்றது என்பதை நம் அனுபவபூர்வத்திலே நிரூபிக்கப்பட்ட உண்மையாக பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தாலும் அது அப்படித்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு சிறு செடியின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லாமே ஒரு மூலத்திலிருந்து தொடங்கி மீண்டும் அந்த மூலத்திற்கே திரும்புகின்றதுங்கிற அந்த அடிப்படை உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு சிறு மணல் துகளின் இயல்பை நாம் அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் முழுவதையும் நாம் புரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ இதே தர்க்கத்தை, இப்ப இந்த விஷயத்தை இயற்கை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பொருத்தி பார்த்தால் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி இருப்பதை நாம் காண முடிகின்றது. அப்போ மலை மணலிலிருந்து தோன்றி மறுபடியும் மணலாக மாறுகின்றது. ஆறு நீராவியிலிருந்து தோன்றி மீண்டும் நீராவியாகவே மாறுகிறது. தாவரம் விதையிலிருந்து தோன்றி மீண்டும் விதையாகவே மாறுகின்றது. அப்போ மனிதன் என்பவன் உயிரணுவிலிருந்து தோன்றி மீண்டும் மனித உயிரணுவாகவே முடிகின்றது அப்படிங்கறத நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க படைப்பு எல்லாமே ஒரு மூலத்திலிருந்து தோன்றி ஒரு மூலத்திற்கு தான் திரும்பி கொண்டிருக்கின்றன. இப்ப திருப்பி நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே இப்ப நம்ம மனிதனுடைய பிறப்பு எப்படி இருக்கும்? ஒரு உயிர் அணு, அப்பாவுடைய ஒரு உயிர் அணுவாக நம்ம இந்த உடல், இவ்வளவு பெரிய உடலை எடுத்துட்டோம். இப்ப நம்மிடத்துல இருந்து ஏகப்பட்ட உயிரணுக்கள் வெளிப்படுகின்றன. அப்ப நம்முடைய மூலமாக சந்ததிகள் பெருகுகின்றன, மனித சந்ததிகள் பெருகுகின்றன. அப்ப இது மாதிரி ஒரு மூலத்திலிருந்து ஒன்று உண்டாகி மீண்டும் அந்த மூலத்திற்கே திரும்புகின்றன அப்படிங்கிற நோக்கத்துல பார்த்தா, இப்ப இந்த படைப்பிலே நான் ஒரு அணுவிலிருந்து, ஒரு உயிரணுவிலிருந்து வந்தேன். மீண்டும் இந்த உடலைத்தான் நான் விட்டு போகிறேன், ஆனால் உயிரணுவை கொடுத்து விட்டு போகிறேன். எப்படி ஒரு தாவரம் ஒரு விதையிலிருந்து அது கிளைகளாகவும் பூ, கனி, காய் என்று பல விஷயங்களை கொடுத்து விட்டு பெரிய மரமாகி அது அழிந்து விட்டாலும் அதனுடைய விதைகள் அழியாமல் இருக்கின்றனவோ, அது போல மனிதனாகிய நம்மிடத்திலே தோன்றிய அந்த உயிர் அணு அழியாமல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, இதுல இருந்து முக்கியமான விஷயம் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, ஒரு நுண்ணிய நிலைதான் காரணம், அதனுடைய தூள நிலைதான் காரியம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. அப்ப அந்த காரணம் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப சூட்சுமமான ஒரு காரணத்திலிருந்து மிக ஸ்தூலமாக, பருமனாக, கண்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு உருவமாக காரியத்தை நாம் காண்கின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட காரியம் அழிகின்ற பொழுது அந்த காரியம் அழிந்து போகின்றது. எப்படி? ஒரு சிறிய விதையிலிருந்து தோன்றிய பிரம்மாண்டமான மரம் ஒரு நாள் அழிந்து விடுகின்றது. ஒரு சிறிய உயிரணுவிலிருந்து தோன்றிய மனிதன் ஒரு நாள் மரணம் அடைந்து விடுகின்றான். அப்ப அழிவு என்றால்
காரண நிலையை மீண்டும் அடைவதே என்பது இதனுடைய முக்கிய பொருளாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரண நிலையை நாம் மீண்டும் அடைவதுதான் இங்கு அழிவு. அழிவு என்றால் நம்ம இல்லாமல் போவதில்லை, மீண்டும் அந்த மூலத்திற்கு திரும்புவதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த காரண நிலையை அடைவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய வேதாந்த சாஸ்திரங்கள் நிரூபித்து காட்டியுள்ளன. அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீன பொருட்கள்லயே ஒரு மேஜையை எடுத்துட்டு அந்த மேஜையை நம்ம உடைத்து அழித்து விட்டா கடைசியில் அங்க என்ன இருக்கும்? அந்த உருவம் உண்டாவதற்கு உண்டான மூலத்தில் என்ன இருந்தது? மண் துகளாக இருந்தது. மீண்டும் அந்த மண் துகள் நிலைக்கு அது போகின்றது. அப்ப காரண நிலையை இது மீண்டும் அடைந்து விடுகின்றது. ஏன்னா மரம் எங்கிருந்து வந்தது? அந்த விதையிலிருந்து சிறிது சிறிதாக வளர்ந்து மிகப்பெரிய மரமாக மாறி அந்த மரத்திலிருந்து நான் ஒரு மேஜையை செய்தேன். அது ஒரு ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி. இப்ப நான் உயிர் பொருளை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப ஜடப்பொருள் எப்படி உண்டானதுன்னா ஒரு மரத்திலிருந்து ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மேஜை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மேஜையை அழியும் போது மீண்டும் அது எங்கு திரும்புகின்றது? தன்னுடைய மூலத்துக்கே திரும்புகின்றது. மூலம் என்ன? அப்படியே பவுடரா மாத்திட்டோம் அப்படின்னா அது மண் துகளோடு மண் துகளாக கலந்து விடும். அந்த மேஜை மரத்துகள்கள் மீண்டும் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். அதற்கு உருவம் அளித்த மூல காரணத்தை அது அடைந்து விட்டது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். எதுவுமே இந்த படைப்பில் எதுவாக இருந்தாலும் அது அழிந்து விட்டது என்றால் அது தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விட்டது என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மூல காரண நிலையை அடைவதைத்தான் நாம் இங்கு அழிவு என்று கூறுகின்றோம். ஆகவே காரணமும் காரியமும் ஒன்றே, வேறுபட்டவைகள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கதான் அந்த அத்வைத சித்தாந்தம் நிலைநாட்டப்படுகின்றது. காரணமும் காரியமும் ஒன்றே என்பதைத்தான் இவ்வளவு விஷயமாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. இரண்டும் எப்படி மாறுபடுகின்றன? உருவத்தால் தான் மாறுபடுகின்றன, உருவத்தால் தான் வேறுபடுகின்றன. இதை நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல படிக்கும் போது ஒரு பானையை உதாரணமாக நம்ம பார்ப்போம். இப்ப பானை ஒரு காரியம், அதற்கு காரணமாக என்ன இருந்தது? மண் இருந்தது. அப்ப மண்ணிலிருந்து ஒரு பானை செய்யப்பட்டது. அந்த பானை மீண்டும் உடைந்து போகும் என்ன ஆகும்? மீண்டும் மண்ணாகவே மாறிவிடுகின்றன. அப்ப அதைத்தான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல எப்படி படிச்சோம்? உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களாக நம்ம பார்த்தோம். அப்போ ஒன்று உண்டாகி அது மீண்டும் தன் மூலத்துக்கே திரும்புகின்ற விஷயங்களை இரண்டும் சேர்த்து பானையாக நம்ம காரண காரியத்தை ஆராய்ச்சி செய்தோம். அப்ப இந்த இரண்டும் சேர்த்து பானை என்ற ஒரு சொல் உருவத்தை படைத்திருக்கின்றது. எப்படி நடந்தது? பானை செய்தவரின் ஒரு சக்தி, அவர் ஒரு சக்தியை வைத்துக் கொண்டு அந்த பானையை உருவாக்கினார். எப்படின்னா இப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்ப மூலப்பொருள் ஒன்று இருக்கு, அது காரணம். அதுல இருந்து ஒரு காரியமாகிய ஒரு பானை உண்டானது. இப்ப இங்க இந்த மண்ணு தானாவே பானையா மாறிடுச்சா? மண் இருக்குது, அந்த மண்ணு தானாவே பானையா மாறிடுமா? மாற முடியாது. அப்ப மண்ணு பானையா மாறணும்னா அந்த மண்ணுக்கும் பானைக்கும் இடையில் ஒரு குயவன் இருந்தாக வேண்டும். ஒரு குயவன் என்ற ஒரு அறிவாளி இருந்தாக வேண்டும், ஒரு அறிவு இருந்தாக வேண்டும். அப்போ இந்த மண்ணானது பானையாக மாறுவது என்றால் காரணத்திலிருந்து காரியம் உண்டாகியது என்றால் காரணம் காரியமாக மாற வேண்டுவதற்கு ஒரு இடையில் ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அந்த விஷயம்தான் அறிவு, அதுதான் பிரம்மம். இப்ப பாயிண்ட் பிடிச்சுக்கணும் நீங்க. இப்ப இந்த மாதிரி விஷயத்தை சொல்ல வரும்போது இந்த படைப்பின் சாராம்சம் எங்கு நடக்கின்றது, எப்படி நடக்கின்றது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி எடுத்திருக்கேன். அப்போ ஒரு காரணத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாக வேண்டும் என்றால் அந்த காரண காரியத்திற்கு இடையில் ஒரு அறிவு இருந்தாக வேண்டும். அந்த அறிவு இல்லாமல் அந்த காரியம் நடைபெறாது. அப்ப மண்ணு பானையா மாற வேண்டும் என்றால் அந்த மண்ணிலிருந்து பானையை உருவாக்கக்கூடிய ஒருவன் இருந்தாக வேண்டும். அவன் தான் அறிவாளி, அவன் தான் குயவன். அப்ப குயவன் இல்லாமல் அங்கு பானை உண்டாக முடியாது. அது நமக்கு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதே பானை தூள் தூளாக உடைந்து விட்டால் என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் அதனுடைய மூலத்துக்கு திரும்பி போய் சேர்ந்து விடுகின்றது. அப்போ அவ்வாறு உள்ள ஒரு மண் துகளோ புதிய உருவம் எடுக்கும் வரை மீண்டும் அது அப்படியே தான் இருக்கும். ஆகவே காரணம் காரியத்திலிருந்து வேறுபடுவதில்லை என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்ப காரணம் என்பது தன்னுடைய நுண்ணிய நிலையிலிருந்து இன்னும் அதிகமான பருமன் தன்மையை கொண்ட தூளத்தன்மைக்கு அடைவதே இங்கு காரியமாகும் அப்படிங்கிற அடிப்படை உண்மையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது தாவரங்கள், மிருகங்கள், மனிதர்கள் என்று நாம் அழைக்கின்ற உருவங்கள் எல்லாமே முடிவில்லாமல் எழுவதும் விழுவதுமாக சுழன்று கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. அப்ப விதை மரத்தை உண்டாக்குகின்றது, மரம் விதையை உண்டாக்குகின்றது. இப்படியே மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் இதற்கு முடிவே இல்லை. இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மாதிரிதான் எல்லா விஷயமும். இப்ப நீர்த்துளிகள் எப்படி அருவியா மாறுது, அதாவது கடல் நீர் ஆவியாகி மழையாக மாறி அது மீண்டும் எங்க கொட்டுது, பெரிய பெரிய மலைகள்ல மழையாக பெய்து அது நீர் அருவியாக ஓடி மீண்டும் அந்த பாறைகள் எல்லாம் அப்படியே துடைத்துக் கொண்டு அதிலிருந்து மண் துகள்களை உண்டாக்கி மீண்டும் அது மழையாகவே மாறுகின்றது. அப்ப நீர் ஆவியாகி மீண்டும் மழையாக பெய்வது போல நீரினால் பாதிக்கப்பட்ட பாறைகள் மணலாக மாறி மீண்டும் அவைகள் கற்பாறைகளாக மாறுவதை போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு சுழற்சியில் இருந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாமே இப்படித்தான் நடைபெறுகின்றன என்னும் போது நீங்களோ நானோ அதற்கு விதிவிலக்கு அல்ல. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நுண்ணிய விஷயத்துக்குள்ள இப்ப நம்ம போகணும். அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, உடல், மனம் மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே மறைந்து அழிந்து போக வேண்டுமானால் அவைகள் தங்கள் நுட்பமான மூல காரண நிலையை அடைய வேண்டும். ஆனால் அவைகள் மூல காரணங்களின் நுட்ப உருவத்துடன் இருக்கவே செய்யும். அந்த நுட்ப உருவங்களிலிருந்து மறுபடியும் அவை புதிய பூமிகள், சூரியர்கள், சந்திரன்கள் மற்றும் நட்சத்திரங்களாக தோன்றுகின்றன. இப்படி எழுவதையும் விழுவதையும் பற்றிய மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அப்படின்னா, இப்போ மரத்திலிருந்து விதை வருகிறது. ஆனா அந்த விதை வந்த உடனே மரமாக ஆயிடுதா? ஆகாது. காரணம் என்ன? சில நாட்கள் அந்த விதை என்ன ஆகுதுன்னா இயக்கம் இல்லாம அந்த மண்ணுக்கு அடியில் அப்படியே கிடக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும், வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது நுட்பமான இயக்கத்திலே அந்த மண்ணுக்குள்ளே அது ஒரு நுட்பமான இயக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா விதை இறந்து விட்ட விஷயம் அல்ல. அதுல இருந்து ஒரு உயிர் உண்டாக்க போகிறது, ஒரு செடி பிறக்க போகுது. அப்ப அது மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சதுனால அது ஒரு டெட் செல்லான்னா அப்படி பார்க்க முடியாது. அதுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்குது, ஒரு நுட்பமான இயக்கம் அந்த விதைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. அது நமக்கு தெரியவில்லை என்றாலும் அந்த இயக்கம் மிக மிக நுட்பமாக நம்மால் உணர முடியாத நிலையிலே அது பூமிக்கு அடியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பதான் அது சில காலம் கழித்து துளிர் விட்டு வெளியே வர முடியும். அப்படி அது சில காலங்கள் கழித்து அந்த மண்ணை உடைச்சுக்கிட்டு வெளியே துளிர் விட்டு வெளியே வருது. அப்புறம் அது என்ன பண்ணுது? கொஞ்ச நாள் அப்படியே பெருசா ஆகி செடியாகி மரமாகி ஒரு காலத்துல அது என்ன பண்ணுது? அழிவுக்கு உட்படுகின்றது. அப்ப இது மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஆரம்பத்திலே, இந்த படைக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஆரம்பத்திலே இதே போல்தான் நுட்பமான உருவத்துடன் வெளியில் தெரியாமல் வெளிப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்க முடியும் அப்படிங்கறது நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு வெளிப்பட்டிருக்கின்றது. அந்த இருப்பு மீண்டும் இல்லாமைக்கு திரும்ப போகின்றது. காரணத்திலிருந்து காரியம் காரியத்திலிருந்து மீண்டும் காரணத்துக்கு போக போகின்றது என்றால் அந்த இடைப்பட்ட நிலையிலே நடந்த இந்த இத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமான ஒரு விஷயம் இருந்தாக வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆதாரமான விஷயம் நடைபெறுவதற்கான ஒரு கால தேசங்களையும் பார்த்தோம். அப்ப இந்த நிலையில நமக்கு எப்படி இது வெளிப்பட்டது, எப்படி உள்ள போச்சு அப்படிங்கறத ஒரு குழப்ப நிலையாக மாறுகின்றது. அப்ப இங்க குழப்பமான இந்த நிலையிலிருந்து தான் ஒரு புதிய படைப்பு தோன்றுகின்றது. எப்படி அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நுட்பமான உருவத்துடன் சில காலம் இருந்து பின்னர் வெளித்தோன்றும் இந்த கால அளவு சமஸ்கிருதத்துல ஒரு கல்பம் என்று கூறப்படுகின்றது. ஒரு கல்பம் அப்படின்னா ஒரு சுழற்சி என்று சொல்லப்படுகின்றது. ஒரு இத்தனை காலங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுது. அதாவது மன்வந்திரத்துல பேசப்படுகிறது புராணத்துல. அப்போ அந்த கல்ப காலமானது ஒரு சுழற்சிக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப காரண காரியமும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்ட போது, இப்போ அந்த பிரபஞ்சம் இந்த குறிப்பிட்ட கால அளவுல தோன்றி மறையக்கூடிய அந்த இடைப்பட்ட கால தேசத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு இயக்கம்னு சொல்றோம்.
இப்ப அந்த இயக்கம் வந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமானால், அந்த பிரபஞ்சம் ஒரு சூட்சமாக ஒடுங்கி இருந்து கொண்டு ஒரு செயலை செய்து கொண்டிருக்க வேண்டுமானால், அதற்கு பின்னாடி ஒரு அறிவு இருந்திருக்க வேண்டும் என்பதை இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் சூன்யத்திலிருந்து படைத்திருக்க முடியாது. சூன்யத்திலிருந்து எதுவுமே உண்டாக்க முடியாது. ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்துல, அதாவது இல்லாமை என்ற ஒரு விஷயத்திலிருந்து இருப்பு உண்டாகி இருக்க முடியாது. அதுதான் இங்க பாயிண்ட். அதாவது இருப்பு இல்லாமை அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இருப்புக்குள்ளேயே தான் இருக்குது. அப்ப இருப்புக்குள்ளேயே இருப்பதனால இங்க இருப்பது ஒன்றே, அதுவே இறைவன், அதுவே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிலைநாட்டுவதற்காக வருகின்ற போது, இங்க இது இல்லாமை என்ற ஒரு விஷயம் அந்த இருப்பினிடத்திலேயே இருக்கும்போது எப்படி அது மாறுகின்றது என்றால், ரொம்ப நுண்ணிய வடிவிலே சூட்சமாக இருந்து கொண்டு அங்கு ஒரு இயக்கத்தில் அது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்ப அந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருப்பது யார் அப்படின்னு பார்த்தா, அங்கதான் இங்க அறிவு வந்து முன்னாடி வருது. அதுதான் இங்க இந்த பேரறிவு, பரமன், இறைவன், பிரம்மம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா இது வந்து ஆதியிலிருந்தே நம்ம பிரம்மம் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பிரம்மம் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம இன்னும் எப்படி விரிவா போகலாம் அப்படின்னா, ஒரு விரிவுபட்ட ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு ஒடுக்கம் இருந்திருக்கின்றது என்பதுதான் அதனுடைய சாரம். அதாவது இப்ப நான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி அது ஒடுங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் சாரம். அதாவது ஒரு மரம் உண்டாக வேண்டும் என்றால் அது விதைதான் அந்த மரத்திற்கு தாய் என்பதும் சாரம். அப்ப அந்த அடிப்படையில எல்லாவற்றுக்கும் ஒரு மூலம் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த மனிதனும் விரிந்து ஒரு முழு மனிதனாக எப்படி மாறுகின்றான் அப்படின்னு நம்ம பரிணாம தத்துவத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, நம்முடைய வளர்ச்சி இந்த தூள உடலை மட்டும் அடிப்படையாக கொண்டு இல்லை. நம்முடைய சூட்சும நிலையில இருக்கக்கூடிய அறிவை அடிப்படையாக கொண்டுதான் இவ்வளவு மாற்றங்களும் நம்மிடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத இந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. இப்போ அந்த ஒடுக்கம் இருக்கு இல்லையா? அந்த ஒடுக்கம் ஒடுங்கி இருந்த நிலையிலே அந்த ஒடுக்கத்தை கையாண்டு கொண்டிருந்த தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த அறிவுக்கு தான் இருக்குது. அதுதான் இந்த பிரபஞ்சம் ஒடுங்கி இருந்த நிலை. அதுதான் நம்ம காரணத்தேகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த அம்சத்துக்கு பெயர் தான் இங்கு கடவுள், அதாவது பிரம்மம் என்று நம்ம பேசுறோம். இப்ப கடவுள் வந்து எப்படிப்பட்டவர் நம்ம வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது? அறிவு வடிவானவர். பிரம்மம் என்றால் அது அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சச்சிதானந்தம் ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம். அப்ப பரிணாம வளர்ச்சியிலே அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவு வந்து மனிதனிடத்திலே மிக தாமதமாக வெளிப்பட்டிருக்கின்றது. அதனால நம்ம கடவுள்ங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பரிணாமவாதிகள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த மனித அறிவு மேம்படுவதற்கு முன்னாடி, பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் அறிவு பரிணாமத்திலே வளர்ச்சி அடையாமல் ஒரு அறிவு தாவரத்திலே தொடங்கி அது அப்படியே படிப்படியாகத்தான் வளர்ந்து மனித அறிவுக்குள்ள வந்திருக்கிறது. அப்பதான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு புரிய வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி அது அறிவில் வளரவே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஜடப்பொருட்களையோ மற்ற ஒரு அறிவில் உள்ள தாவரங்களையோ வைத்துக்கொண்டு அந்த பேரறிவை, அந்த இறைவனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பரிணாமவாதிகள் வந்து வாதிடுகிறார்கள். அவருடைய வாதம் வந்து அப்படி முன்வைக்கப்படுகின்றது. ஆனா நம்முடைய மெய்யறிவு கொள்கையின்படி, மெய்ஞானிகளுடைய கொள்கையின்படி பார்த்தால் பரிணாமவாதிகளுடைய இந்த கருத்து ஆட்சேபம் செய்யக்கூடியதாக நம்முடைய விஷயத்திலே தெளிவுபடுத்தும் போது அடிபட்டு போய்விடுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அது அடிபட்டு போகிறது அப்படின்னு பார்த்தா, இப்ப ஆரம்பமும் முடிவும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஏன்னா நம்ம மூலத்திலிருந்து வந்து மீண்டும் மூலத்துக்கு திரும்புறோம். அப்ப எதிலிருந்து வந்தோமோ அதுக்கே நம்ம போகும்போது அந்த ஆரம்பமும் முடிவும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நமக்கு என்ன தெரியணும்? முடிவு தெரிந்து விட்டால் ஆரம்பம் தெரிந்துவிடும் இல்லையா? முடிவு என்னன்னு தெரிஞ்சா ஆரம்பம் தெரிஞ்சிடும். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த தொடர் பயணம் இருக்கு இல்லையா? ஒரு சங்கிலி, ஒரு சுழற்சி. அதுல ஒரே ஒரு உயிர் தான், ஒரு உயிரினம் தான் அப்படியே பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு இப்படியே தொடக்கத்திலிருந்து சிறிது சிறிதாக மேன்மை நிலைக்கு வந்து ஒரு நிறை மனிதனாக மாறி இருக்க முடியும், ஒரு நிறை மனிதனாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிகின்றது. ஏன்னா அப்படித்தான் இந்த பரிணாம வளர்ச்சியில மனிதன் வந்து மேம்பட்ட நிலைக்கு வருகிறான். இப்ப நம்ம வந்து சிந்தனை செய்து இத்தனை விஷயங்களை நம்ம சொல்லக்கூடிய ஒரு
பகுத்தறிவு வாய்ந்தவனாக, சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடியவனாக எந்த அடிப்படையில உயர்ந்திருக்கிறான் மனிதன்? அறிவு பரிணாமத்திலே தான் உயர்ந்திருக்கிறான். அந்த அறிவு பரிணாமத்திலே உயர்ந்திருப்பதனால் தான் அவன் நிறை மனிதனாக இருக்கிறான். ஒரு பரிணாம வளர்ச்சியின் முடிவில் நிறை மனிதன் இருப்பதினாலே தொடக்கத்திலும் நிறை மனிதன் தான் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு நிறை மனிதனாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட ஒரு முழுமையான மனிதனாக மாறுகின்றேன் என்றால், அப்ப என்னுடைய மூலம் கண்டிப்பாக ஒரு நிறை மனிதனாக இருந்தால்தான் நான் நிறை மனிதனாக மாற முடியும். ஏன்னா காரணத்திலிருந்து தான் காரியம் மீண்டும் அது காரணத்திற்கே திரும்ப வேண்டும். அப்ப இந்த படைப்பின் சாராம்சம் எல்லாம் நீங்க ரொம்ப நுண்ணியமாக, ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணி பார்த்தா என்ன நமக்கு புரிய வரும்னா, உயர்ந்த அறிவின் முதல் ஒடுக்கம் தான் அது உயிரணுவாக இருந்திருக்க வேண்டும். அப்ப இந்த மிகப்பெரிய ஒரு உயர் அறிவு, அந்த ஒடுக்கம் ஒரு உயிரணுவாக இருந்திருக்க வேண்டும். அது இப்ப நமக்கு இந்த நிலைக்கு வந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது பரிணாம வளர்ச்சியிலே மேன்மைப்பட்டு சிறிது சிறிதாக மேல அந்த ஒடுங்கிய அறிவு சிறிது சிறிதாக தன்னை விரிவுபடுத்தி கடைசியில் நிறை மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இதை நம்ம கணித முறையிலும் நிரூபிக்க முடியும். ஏன்னா சக்தியின் அளவு எப்போதும் மாறுவதில்லை என்ற நியதியின்படி முதலில் ஒரு எந்திரத்திலே எதையும் செலுத்தாமல் அதிலிருந்தும் எதையும் வெளிக்கொணர முடியாது. எப்படி? ஒரு நீராவி எந்திரத்தில் உள்ள நீராகவும் நிலக்கரியாகவும் எவ்வளவு சக்தியை நாம் செலுத்துகிறோமோ அதற்கு ஈடான வேலையைத்தான் அதிலிருந்து நாம் பெற முடியுமே தவிர சிறிது கூட அதற்கு அதிகமாகவோ குறைவாகவோ நாம் பெற்றுவிட முடியாது. அப்ப காற்று, உணவு மற்றும் பல பொருட்கள் மூலமாக என் உடலிற்குள் எவ்வளவு சக்தி சென்றிருக்கின்றதோ அதே அளவு வேலையைத்தான் நான் செயலாகவும் செய்ய முடியும். அப்ப ஒரு வகை சக்தியானது இன்னொரு வகை சக்தியாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்கு சக்தியானது ஒரு சக்தியிலிருந்து வேறொரு சக்தியாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றதே தவிர அந்த சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது போல அந்த சக்தியை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையையும் இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்குள் ஏற்கனவே இருக்கும் சக்திக்கு மேல் சிறிதளவு சக்தியை கூட சேர்ப்பதோ, இருக்கும் பொருளுக்கு மேல் அணுவளவு பொருளை கூட சேர்ப்பதோ முடியவே முடியாது. அப்போ இருக்கும் பொருளிலிருந்து அணுவளவு பொருளை எடுப்பது என்பது முடியவே முடியாத காரியம். அப்படி பார்க்கும்போது இந்த அறிவு என்பது என்ன, இந்த பிரம்மம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அது உயிரணுக்குள் ஒடுங்கி இருந்திருக்காவிட்டால் திடீரென்று சூன்யத்திலிருந்து தோன்றி இருக்க முடியும் என்று கூறுவது மிகப்பெரிய அபத்தமான விஷயம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? சூன்யத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டது, ஒன்றுமற்ற நிலையிலிருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் பௌத்தவாதங்கள், மற்ற பரிணாமவாதங்கள் அப்படின்ற நிறைய மற்ற மதங்கள், சாங்கியம் போன்ற மதங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்த வேதாந்த மரபிலே உண்டாக்கப்பட்ட நம்முடைய இந்த சாஸ்திரம் மட்டும்தான் உண்மையை வெட்ட வெளிச்சமாக உடைத்து காட்டுகிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே அது உயிரணுவுக்குள் ஒடுங்கி இருந்திருக்க வேண்டும். அப்படி அது இருந்திருந்துதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த விஷயத்தை படைக்க முடியும். அப்ப இயற்கையின் விதிகளை கடந்த, எல்லாவற்றையும் கடந்த, பிறப்பு இறப்பு அற்றவனான, பரிணாம வளர்ச்சிக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவனான, நிறை மனிதனான, சுதந்திரமான, தெய்வ மனிதனான, முக்தன் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படும் மனிதன் பரிணாம வளர்ச்சியாகிய சங்கிலியின் ஒரு முனையிலிருந்து ஏற்கனவே இருந்த நிறைநிலை மனிதனிடம் இருந்துதான் அந்த மனிதன் அந்த பரிணாம சங்கிலியின் மறுமுனையில் உள்ள முதல் உயிரணுவுக்குள் ஒடுங்கி இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்க நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மிக ஆழமான சாராம்சமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இதே ஆராய்ச்சியை இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் பொருத்தி பார்த்தால் படைப்பிற்கு மூல காரணமே அந்த அறிவுதான் என்பதை கண்டுபிடிக்க முடிகின்றது. அப்போ இந்த பிரபஞ்சத்தை பற்றி
மனிதன் கொண்டிருக்கும் மிக உயர்ந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே அறிவுதான் என்பதுதான் மிக உயர்ந்த கருத்தாக பார்க்கப்படுகின்றது. அப்ப பிரபஞ்சத்தின் பகுதிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்து செயலாற்றுகின்றன என்னும் பொழுது, பழங்காலத்தில் இருந்தே இந்த அறிவின் வெளிப்பாட்டை ஒழுங்குமுறை கொள்கையின் மூலம் விளக்குவதற்கு ஞானிகளும் ரிஷிகளும் முயன்றிருக்கின்றார்கள். ஆகவே அறிவுதான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக இருந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் அந்த அறிவு ஒடுங்கி இருக்கின்றது, முடிவில் அது முற்றிலும் விரிந்து நிற்கின்றது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவு முழுவதுமே பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமான முதல் கருவில் அடங்கி இருக்கும் மூல அறிவின் விரிவே ஆகும். அப்ப பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கும் இந்த அறிவைத்தான் பிரம்மம் என்று அழைக்கிறோம். இதுதான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவு. இப்ப வேதாந்தம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, படைப்பின் பிரம்மத்தின் சாரம் என்ன, பிரம்ம புராணம் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த மூல அறிவில் தான் ஒடுங்கி இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப வேறு எந்த பெயரில் வேண்டுமானாலும் அந்த பிரம்மத்தை அழைத்துக் கொள்ளலாம். ஆரம்பத்திலிருந்து அது ஒரு எல்லையற்ற அறிவாகத்தான் இருந்திருக்கின்றது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. அப்ப பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த இந்த அறிவு முதல் கருவில் ஒடுங்கி பின்னர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு விரிவடைந்து கடைசியில் நிறை மனிதனாக நிற்கின்றது. பிறகு இந்த அறிவு மூல காரணத்திற்கு உள்ளேயே மறுபடியும் ஒடுங்கி விடுகின்றது. அதனால்தான் எல்லா சாஸ்திரங்களும் நாம் வாழ்வது, இயங்குவது, இருப்பது எல்லாமே அவருக்குள் தான் என்று சொல்லுகின்றன. நாம் பிரம்மத்திடமிருந்து வந்தோம், பிரம்மத்திடமே திரும்பி செல்ல போகிறோம் என்று எல்லா சாஸ்திரங்களும் எடுத்து கூறுகின்றன. ஆகவே தத்துவங்களை ஆதாரமாக கொண்டு இது போன்ற ஆய்வுகளில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்திருக்கும் இந்த அறிவையே தத்துவவாதிகள் ஆன்மா அல்லது பிரம்மம் என்று கூறுகிறார்கள். அப்போ பிரம்மம் என்ற அந்த பழைய வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டால், அந்த ஒற்றை வார்த்தை தான் நம் நோக்கத்திற்கு மிகவும் வசதியாக இருக்கின்றது. அதைவிட சிறந்த வார்த்தை நமக்கு கிடைக்காது. காரணம், மனித குலத்தின் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, ஆனந்தம் எல்லாமே அந்த ஒற்றை வார்த்தையில் அடங்கி இருக்கின்றன. இப்போது நாம் அந்த வார்த்தையை மாற்றுவது என்பது முடியாத காரியம். இது போன்ற வார்த்தைகளை உண்டாக்கியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மிகப்பெரிய ரிஷிகளும் மகான்களும் ஆவார்கள். அவர்கள் இத்தகைய வார்த்தைகளில் சக்தியையும் பொருளையும் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் சமுதாயத்தில் இந்த வார்த்தைகள் பழக்கத்திற்கு வந்தபோது மூடர்களும் இதை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இதன் விளைவாக அவை தங்கள் உண்மை பொருளையும் பெருமையையும் மகிமையையும் இழந்துவிட்டன. பிரம்மம் என்ற வார்த்தை நினைவு கெட்டாத காலத்தில் இருந்தே பழக்கத்தில் இருந்து வருகின்றது. அப்படிப்பட்ட பிரம்மம் என்ற பிரபஞ்ச பேரறிவு, புனிதம், உன்னதம் போன்ற வார்த்தைகளால் குறிக்கப்படுகின்ற அனைத்துமே இந்த ஒற்றை வார்த்தையில் அடங்கியிருக்கின்றன. அதில் யாரோ ஒரு முட்டாள் இந்த வார்த்தையை சரியில்லை என்று சொன்னதற்காக அதை தூக்கி எறிந்துவிட வேண்டுமா என்றால் தேவையில்லை. ஒருவன் நான் சொல்லும் வார்த்தையைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லலாம், மற்றொருவன் நான் சொல்லும் வார்த்தையைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் முட்டாள்தனமான வார்த்தைகளுக்கு முடிவே இருக்காது. ஆகவே பழைய வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். அந்த அடிப்படையிலே இதை உண்மையான நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த பிரம்மத்தின் படைப்பாகவே இருந்து அந்த பிரம்மத்திற்குள்ளே ஒடுங்குகின்றது. அப்ப இந்த நிலையில நம்முடைய நிலைப்பாடு என்ன என்றால், நாம் எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்திற்கு மீண்டும் நாம் திரும்ப வேண்டும். அப்ப இந்த ஸ்தூல உடலாக வந்திருக்கின்ற இந்த உடல் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே மீண்டும் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே கரைய போகின்றது. ஆனால் உண்மையான நம்முடைய சூட்சும நிலைப்பாட்டிலே நாம் யார் என்று பார்த்தால் அந்த பேரறிவு, பேரான்மா, பரமான்மா, பரமன் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த தன்மைக்கு நாம் போவதற்கான பாதைகளைத்தான் இப்ப நமக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் காட்டிக் கொடுக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அந்த பிரம்மமே எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று கூறுவதெல்லாம் அந்த ஈஸ்வர தன்மையிலே, அதனுடைய சக்தியின் தன்மையிலே கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயரிய விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, எல்லாமே அந்த அறிவினிடமிருந்து வெளிப்பட்டு அந்த அறிவினிடத்திலேயே ஒடுங்குகின்றன என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப காலத்தை கருதி சீக்கிரமாவே இதை முடிக்கிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுமோ, எளிமைப்படுத்தி கொடுக்க முடியுமோ, எவ்வளவு விலாவாரியா சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி இந்த பிரம்மத்துடைய தன்மையும் இந்த பிரபஞ்ச படைப்புக்கு ஆதாரமாக எது இருக்கின்றது, ஒரு காரண காரிய தத்துவத்துக்கு இடையிலே எது இருந்தால் இந்த காரணமும் காரியமும் செயல்பாட்டில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே அந்த ஒன்றே ஆகிய அறிவினிடத்திலே இருந்துதான் தோன்றி இருந்து மறைகின்றன. அப்ப அப்படிப்பட்ட அந்த அறிவினிடத்திலே தோன்றி இருந்து மறையக்கூடிய அந்த முக்கிய அம்சங்களைத்தான் ஈஸ்வர அம்சமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த ஈஸ்வர அம்சத்திலே இருக்கின்ற நாம் எல்லோரும் அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக இல்லை. அப்படிப்பட்ட ஈஸ்வரனாக இருக்கின்ற நம்மிடம் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் அந்த மகா சக்தியாகிய அந்த அறிவின் அனுபவத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பது புரிய வரும். அப்ப இது நமக்கு புரிய வருகின்ற போது நம்முடைய மூலத்தை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் அந்த மூலத்திற்கே மீண்டும் திரும்பி விட போகின்றோம் என்பதுதான் இதனுடைய சாரமாக எடுத்துக்கொண்டு இப்ப இந்த பிரம்ம புராணம் என்ற இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.